விஜய் சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் கேஸ் காட்டு தீ மாதிரி வெளிவந்த 10 நிமிஷத்துல எல்லா ஊடகங்கள் மூலமும் காட்டு தீயை விட அதிகமாக பரவி இருக்கு. ஊடகங்களாகட்டும், விஜயோட எதிரிகளாகட்டும், தாவேகாவோட கொள்கை எதிரிகளாகட்டும், இவங்க எல்லாருமே பேசுகிற ஒரே விஷயம் இன்னைக்கு மதியத்துல இருந்து. ஆனால் அதை தவிர்த்து விஜய ஆரம்பத்திலிருந்தே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கரூர் சம்பவம் மூலயமா விஜயோட பொலிட்டிக்கல் கரியரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் முடியல. சிபிஐ வச்சு முடக்க பார்த்தாங்க, அதுவும் முடியல. ஜனநாயகம் ஸ்டாப் பண்ணாங்க, அதை அவரு கண்டுக்கவும் இல்லை. அதை ப்ரொடியூசர் டீம் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஓபி போட்டு மக்களை அதிகமாக சந்திக்க முடியாமல் பண்ணாங்க, அதையும் கடந்துட்டார். கடைசியாக பர்சனல் அட்டாக்ன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து ரொம்ப எவ்வளோ இழிவாக ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை பார்க்க முடியுமோ அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட டிசிஷன், அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற டிசிஷன். கரெக்டாக 2021 2026 எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபைல் பண்ணணும்னு. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரோட இமேஜை எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ இழிவாக போக முடியுமோ அவ்வளோ இழிவாக போகிறாங்க. நேற்று தான் ஒரு வலைதளத்தில், இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் இல்லை ஒரு யூசர் அக்கௌண்ட்டில் இருந்து விஜய் பேரை எவ்வளோவுக்கு எவ்வளோ டார்னிஷ் பண்ண முடியும், எவ்வளோவுக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அடியில் இறங்கி வரைக்கும் டிஎம்கேக்காரங்க வேலை செய்வாங்க அப்படின்னு ஒருத்தர் போஸ்ட் போட்டு இருந்தார். அந்த போஸ்ட் போட்டு அடுத்த நாள் மதியத்துக்குள்ளே, ஒரு நாள் கூட மோசம் ஆகலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி வேலை நடக்குது. இந்த சன் நியூஸ் கலாட்டா நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த ஒரு விஷயம் போடுறாங்களே, இவங்க போட தவறிய சில விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அது இந்த ஒரு மாத காலகட்டத்திலேயே நடக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இளைஞரை கொடூரமாக கொலை பண்ணி 400 அறுத்து நெஞ்சில் ட்ரில் போட்டு கொண்டு அவன் 2 கண்களிலுமே ட்ரில் போட்டு அவனை கொடுமைப்படுத்தி சைலன்சரில் சூடு வச்சு கொன்று தண்ணியில் தூக்கி போட்டிருக்காங்க. இது நடந்து 27 நாள் ஆகுது. இது வரைக்கும் எந்த மீடியாலையும் எந்த நியூஸ் வரல. ஒரு திமுகவோட நிர்வாகி ஒரு 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செய்து கொன்று போட்டிருக்கோம். இந்த நியூஸும் வெளியில் வரல. ஒரு திமுக கவுன்சிலரோட பையன் ஒரு அரசு ஊழியரை காரை ஏற்றி கொண்டு இருக்கான். இந்த நியூஸும் எதுவும் வளர்த்து அமைக்க முடிச்சிட்டாங்க. அதில் தவறு செய்கிறவங்கள காட்ட வேண்டிய மீடியா இந்த அளவுக்கு எச்ச வேலை பார்க்க எவ்வளவு துடிப்பாக வேலை செய்கிறாங்கன்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்.